வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம 8ஆம் வகுப்பு இலக்கணம் எழுத்துக்களின் பிறப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இ இ உ உ எ ஏ அ ஆ. ஆன்சர் உ உ. அடுத்து, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் மார்பு, கழுத்து, தலை, மூக்கு. ஆன்சர் தலை. அடுத்த கொஸ்டின், வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துக்கள் தலை, மார்பு, மூக்கு, கழுத்து. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்பு தான் வல்லின எழுத்துக்கள். அடுத்து, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இப் இம். ஆன்சர் இட் இன். கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இம் இப் இ இவ். ஆன்சர் இவ். அடுத்து பொறுத்துக்க, இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இருக்கு இல்லையா? இது எப்படி கரெக்டாக நம்ம பொருத்தணும். ஃபஸ்ட்டு ஒன் இக்கு இங், நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச் இஞ்சு, நாவின் இடை அன்னத்தின் இடை. அடுத்து எட்டு எண் இ, நாவின் நுனி அன்னத்தின் இடையில் பிறக்குது. இத்து இந்து, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடியில் பிறக்கிறது. ஸோ இதுதான் கரெக்டாக நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே, உச்சரிச்சிங்கனாலே நமக்கே தெரியும். எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். அடுத்து, மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்து, லகர மெய்களின் பிறப்பு முயற்சி பற்றி எழுதுகன்னு கேட்குறாங்க. லகரமெய் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. லகரமெய் மேல்வாயை பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. லகரமெய் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. அடுத்து, எழுத்துக்களின் பிறப்பினை டேஷ் வகையாக பிரிப்பர், 2 வகையாக பிரிப்பர். உயிரெழுத்துக்கள் 12ம் டேஷை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்து. ஆயுத எழுத்துக்கள் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அ ஆ ஆகிய 2ம் டேஷின் முயற்சியால் பிறக்கிறது. வாய் திறத்தல் ஆகிய முயற்சியினால். ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருத்துவதால் பிறப்பது யூ. மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்குவது எல். மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம். அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வந்திருக்குன்னா, எழுத்துக்கள் பிறக்கும் இடம், இது ஏற்கனவே பார்த்தது தான், ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வல்லின மெய் எழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய் எழுத்துக்கள் மூக்கு, இடையின மெய் எழுத்துக்கள் கழுத்து, ஆயுத எழுத்து தலை. எழுத்துக்களின் பிறப்பினை எத்தனை வகையாக பிரிப்பர்? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். சார்பெழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன? ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே
அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. ஸோ இவ்வாறு தான் சார்பெழுத்துக்கள், அதாவது முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே சார்பெழுத்துக்களும் அதுக்கேற்ற மாதிரி பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் விதத்தினை அட்டவணைப்படுத்துகன்னு போட்டிருக்காங்க. ஸோ இக்கு இங் ஆகிய இரு மெய்களும் நாவின் முற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இச் இஞ்ச் ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இட் எண் ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது. இந்த ஆகிய இரு மெய்களும் மேல் வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது. இம் ஆகிய இரு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருத்துவதால் பிறக்கிறது. அடுத்து இழ் இது ரெண்டும் இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. இது மேல்வாய் பல்லை கீழ்வுதடு பொருத்துவதால் பிறக்கிறது. இன் ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது. ஸோ மெய்யெழுத்துக்கள் எப்படி பிறக்கிறது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி படிங்க. அடுத்து பறவைகளின் ஒலி மரபு சொல்லியிருக்காங்க. பறவைகள், ஒவ்வொரு பறவையும் அதோட ஒலி எப்படி இருக்கும்ன்றது. ஆந்தை அலறும், காகம் கரையும், சேவல் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், கூகை குமுறும். அடுத்து சோறுன்னு வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டு. முறுக்குத்தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூக்கொய்தல், இலைப்பறி, பனை வனை, மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, ஆநிரை. ஓகே, ஸோ இதெல்லாமே ஒலி மரபு சொற்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. இதுவுமே கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் அமைந்து எழுத்து அப்படின்னு போட்டிருக்காங்க. மாற்றி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கரெக்டாக முறையாக எழுதணும், தொடராக்கணும். வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும். உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணியாகும். கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும். உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது. அம்பு விடும் கலையை தமிழ் ஏகலை என்றது. அடுத்து கலை சொல்லறிவோம். ஒலிபிறப்பியல், ஆர்டிகுலரேட்டரி ஃபோனெட்டிக்ஸ். அடுத்து உயிரொலி வவல், மெய்யொலி கான்சனன்ட். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அகராதியியல், லெக்சிகோகிராஃபி. மூக்கொலி, நேசல் கான்சனன்ட் சவுண்ட். ஒலியன், ஃபோன்மி. கல்வெட்டு, எபிகிராஃப். சித்திர எழுத்து, பிக்டோகிராஃப். ஸோ நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.